அப்பப்பா, 50 ஜல்லிக்கட்டு காளைகளை ஒரே இடத்தில் வளர்க்கிறார்களா? ஆம், அப்படி ஒரு சிறப்பை பெறுகின்றனர் திருச்சி அருகே உள்ள மங்கதேவன்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்கள். களத்திலிருந்து தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிருந்தா. தை திருநாளாம் தமிழர் திருநாளை திருவிழாவாக மாற்றக்கூடியதுதான் ஏறு தழுவுதல் எனப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள். ஒரு களம் சூடுபிடிக்க காளைகளும் காளையர்களும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த காளைகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய காளையின் உரிமையாளர்களும் முக்கிய அங்கம் வகிக்கின்றனர். அந்த வகையில் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட எல்லையான மாத்தூர் பகுதியில் கருப்பையா கணேசன் சகோதரர்கள் 50 ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகின்றனர். அந்த காளைகளுக்கு அவர்கள் அளிக்கும் பயிற்சிகள் குறித்தும் அதன் சுவாரஸ்ய பின்னணி குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமிலுடன் காண்போரை மிரட்டும் காளைகள், ஒவ்வொரு அசைவும் அச்சப்பட வைக்கும். தமிழர் பண்பாட்டு மரபுடன் இரண்டர கலந்து நிற்பவை காளைகள். காளைகள் வீரத்துடனும் திமிலின் திறனுடனும் நிற்க காரணம் அதனை பயிற்றுவிக்கும் பயிற்சியாளர்களான அதன் உரிமையாளர்கள்தான். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கதேவன்பட்டியைச் சேர்ந்த கணேசன் கருப்பையா சகோதரர்கள் தங்களுடைய முப்பாட்டன்கள் விட்டு சென்ற ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்றனர். வெளிநாட்டில் வேலை பார்த்த கருப்பையா இப்போது சொந்த ஊரில் பாரம்பரியத்தை போற்றி வருகிறார். முப்பாட்டம் வரைக்கும் வச்சிருந்தாங்க. இடல அப்பா விட்டதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 காலம் எடுத்தோம். கிட்டத்தட்ட இப்போ 50 காலைகள் மேலே வச்சிருக்கிறோம். அது உள்ள ஒரு பாசம் தான், பிள்ளைங்க மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து கொண்டு வந்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட கண்டே நிறையா இருக்குது. இந்த வருஷத்துக்கு நிறையா களத்தில் இறங்க தயாராக இருக்கோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். செலவுன்னு முடிவு பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு செலவுக்கு தேவையானதை நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கேன். அதுக்கு சம்பாதிக்க தயாராகிக்குவேன். இன்னும் என்ன அந்த நாட்டினதை அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ முயற்சி பண்ணுறேன். இன்னும் அதிகமாக படுத்தணும் தான் ஆசைப்பட்றேன். அதுக்கு இன்னும் ஒத்துழைப்பு இல்லை, இன்னும் நான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும். ஒவ்வொரு காளைகளிலும் நாட்டின காளைகள் கூடுதல் சிறப்பு. தஞ்சை குட்டை, நெட்டை கும்பன், செம்மர காளை, வெள்ளை கண்ணன், புலிக்குளம் காளை என பல வகையான நாட்டின காளைகளை வளர்த்து வருகின்றனர். கயிறு கட்டி நிற்கும் பொழுதே பார்ப்பதற்கு அத்தனை கம்பீரம் நிறைந்து காணப்படுகிறது. கடந்த ஆண்டு கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலமைச்சர் கோப்பையை தட்டி சென்றது இவரது கருடன் காளைதான். ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பில் இருந்தே ஒவ்வொரு காளைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இன்ஜினியரிங் ஒர்க்கு. அது தம்பி வேலை ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே நம்ம சொந்தமாக தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காளைகள் ஆர்வம் நம்ம சாமி கும்பிடும்போது மாடு வாங்கும்போது அதுக்கப்புறம் நாங்களும் நல்லா டெவலப் ஆனது. அப்படியே தொடர்ந்து மாடு வாங்கிட்டோம். எல்லாரும் காட்டணும் எப்படின்னா தமிழர் பண்பாடுல எல்லா மதத்துக்காரங்களும் இதை வரணும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கணும், இது பண்ணணும். இது இந்த விடையில கூட பீட்டா நிறுவனம் கூட இது பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விழிப்புணர்வு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களே மாடு வச்சிருக்காங்க, கிறிஸ்டின் மாடு வச்சிருக்காங்க. கிறிஸ்டின் ஊரில் அந்த கோயில் திருவிழாவில் மாடு அவுக்குறாங்க. அப்போ ரொம்ப பெருமிதமாக இருக்குது. இது இன்னும் மட்டும் வளர ஆரம்பிச்சிடும். இது யாரும் தடை பண்ண முடியாது. சந்தோஷமா இருக்கு. ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பதாலும் அதனை வாடியில் அவிழ்ப்பதாலும் செலவினங்கள் தான் அதிகம் என்ற போதிலும் வாழ்வியலோடு கலந்த காளைகளை களம் காண வைக்க வேண்டும் என சிரத்தை மேற்கொள்ளும் காளையின் உரிமையாளர்கள் வாழ்த்துதலுக்கு உரியவர்கள். கட்டவிழ்த்து வரும் காளைகளா அல்லது கட்டி தழுவி வெற்றி வாகை சூடப்போகும் காளையர்களா என்கிற களத்தில் இந்த காளைகளை பயிற்சிப்படுத்தி களத்திற்கு கொண்டு வரக்கூடிய காளையின் உரிமையாளர்களும் முக்கிய அங்கம் வகிக்கிறார்கள் என்பதே நிதர்சன உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரிஷ்.